ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஷாப்பிங் அனிமையோட ஃபைனல் எபிசோடு தான். இதுதான் இந்த அனிமையோட கடைசி எபிசோடு. உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். மறக்காம ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட நோபல்ஸும் இருக்கிறாங்க. ஆட நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த கெனிச்சி வந்து இவன் தானா? இவன் ஒரு மேஜா? என்னால நம்பவே முடியல. இவனை பாக்குறதுக்கு அப்படிலாம் தெரியல. அங்க கெனிச்சியும் வர எல்லாருமே பீஸ்ட் ஆளுங்களை பார்த்து ஆச்சரியமா வராங்க. ஒரு ராயல் பேலஸ்ல அவங்களுக்கு என்ன வேலைன்னு தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க கெனிச்சி வந்து ராவனோட ஃபேமிலியை பத்தியும் அவனை பத்தியும் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அங்க கெனிச்சிக்கு புரிஞ்சு போயிது இவங்க எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு. சடனா ஒரு ஆப்போனன்ட் அவங்க வர சொல்றாங்க. அவளோட பேரு மிலிஷாவா. நம்ம லீசானே கூப்பிடலாம். எனக்கு இப்பதான் புரியுது இவங்க எதுக்காக என்ன இங்க வர வச்சாங்கன்னு. நான் இவங்க வந்து ஒரு ஷோவா நடத்தணும், அதுக்காக தான் இத்தனை நோபல்ஸ் இவங்க வர வச்சிருக்காங்க இங்க. அங்க லீசாவும் சொல்றா, ஹேய் கெனிச்சி, நீ வந்து இந்த அளவுக்கு ஓல்டான மேஜா இருப்ப நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன் கூட ஃபைட் பண்ணும் தான். ஒரு விஷயத்த அவ சமன் பண்றா. அது ஒரு லெசர் டிராகன் தான். தாக்குறதுக்கு வந்தா. கெனிச்சி அவனோட விகிகளை சமன் பண்றான். அதை வச்சு அவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அந்த இடமே நாசமாவது. ஒருத்தங்க நம்ம கெனிச்சியை பத்தி தப்பா பேசுறாங்க. கெனிச்சியாலங்க என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா என்னதான் அது கலர்ல டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனா அது கடைசியா எல்லாமே எரிஞ்சுதான் போக போகுது. பீஸ்ட் ஆளுங்களும் அங்க வந்து பாத்துக்கணும்னு சொல்லி சைடா தாக்குறதுக்கு போறாங்க. பாப் கேட்டும் சும்மா விடாம பயங்கரமா தாக்குது. ஒரு கட்டத்துல அனுமோனியா அவளோட எக்ஸ்ப்ளோஷன் அதை வச்சு தாக்குறான். அது வேலைக்கு அவளை ஏன்னா அதால மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி அதுவும் கண்ணா பின்னு தாக்க ஆரம்பிக்குதா. அனுமோனியா ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்ல போடுறா. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இதே ஒரு வாய்ப்பை வச்சு பாப் கேட்டும் அதோட கண்ணிலேயே தாக்கி விட்டது. அதனால அது கண்ணா பின்னான்னு அங்கேயும் இங்கே தாக்க ஆரம்பிக்குதா. மற்றவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னப்பா இது, மேட்ச் வந்து செட்டிலா போகுது. அவங்க வந்து அப்படி எரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் முடியல. அனுமோனியா திரும்ப ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல போடுறா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரு காமனரால இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஸ்பெல்ல போட முடியுது? ஜஸ்ட் ஒரு காமனர் ஒண்டிதான். அங்க அந்த ஸ்பெல்ல வச்சு அவ பயங்கரமா தாக்குறா. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு கிணிச்சியும் அவனோட வெகிகளை வச்சு பயங்கரமா தாக்குறான். அதோட கதையும் ஃபைனலா அங்கேயே முடியுது. இதை பார்த்து எல்லாருமே ஆடி போறாங்க. அனுமோனி, நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான். அவ்வளவு பெரிய ஸ்பெல் எல்லாம் போட்டனால அவளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கா. அதனால அவன் மைக்கை வாங்கி அங்க கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாருக்குமே கேக்குதுல மைக் டெஸ்டிங் மாதிரி. நீங்க வந்து ஒரு அற்புதமான ஷோக்காக என்னை இன்வைட் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் எனக்கு இருக்கு. என்னோட ஃபேமிலி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அதனால எனக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கு. என்னால இந்த ஒட்டுமொத்த சேம்பரையும் அப்படியே சுருக்கி தப்பிக்க முடியும். அதே மாதிரி என்னோட ஃபேமிலியை இந்த அளவுக்கு நீங்க மாத்துறீங்களே, இதுக்காக மேஜஸ்டி இந்த கண்ட்ரியை என்னால ஒரு மாதிரி அழிக்க முடியும் பாத்துக்கோங்க. இது கேட்டு அவளுக்கும் மத்தவங்களால நம்ப முடியல. அந்த லெசர் டிராகனை கொன்னுட்டான், அதுக்காக தான் இப்படி புலம்பின்னு இருக்கான் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. திமுல அவன் சொல்றான், கெனிச்சி நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணுங்க, நான் வந்து எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன். சைடு கெனிச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால் தான் இவங்க எல்லாருமே அங்க மாட்டிக்கிறாங்க. கெனிச்சி, நீங்க கோவத்துல பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். என்ன பண்ணாலும் நாங்க வந்து எப்பயுமே உங்க கூட தான். நாங்க எப்பயுமே உங்க பக்கம் தான். பீஸ்ட் ஃபோக்ஸே இப்படிதான். யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி கெனிச்சி, நம்ம இன்னமும் அட்வென்ச்சரஸா மாறல. அதனால நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். நம்ம எப்பயுமே ஒன்னா இருக்கணும், ஞாபகம் இருக்குல்ல. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க ராயல் பேலஸுக்கு இன்வைட் பண்ணாங்க. இங்க நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. டெமோலா, நீ இப்படி சொல்லிட்ட. ஆனா இதனால உன்னோட மேல ட்ரேடிங் கம்பெனிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா பிரச்சனை வரலாம். ஆனா கண்டிப்பா உன்னை வந்து அவங்க பிளேம் பண்ண மாட்டாங்க. இப்படி இவங்க பேசுவாங்களா? உடனே அங்க அந்த பொண்ணு வரா. நான் மனசுல உன்னை வச்சு அவங்க ஷோவை ரன் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா இதுல உன்னோட ஃபேமிலி வந்து ஆபத்துல மாட்டிக்கிச்சுல. அதுக்குன்னு நீ வந்து இந்த அளவுக்கு போக தேவையில்ல. ஏன்னா இதை அசால்ட்டாவே நம்மளால முடிக்க முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை கெனிச்சி அவங்க கேக்குறான். அதுவா வந்து எனக்கு சொந்தமாகணும் வாய்ப்பே இல்ல. அட்லீஸ்ட் நீ கொஞ்சமாச்சு ஏதாச்சும் பேசிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, ஏதோ ஒண்ணு. ரெண்டாவதா இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ பண்ணிட்டா உனக்கு அவளுக்கும் பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்னன்னா இதுக்கப்புறம் என்னோட பிறந்த நாள் வரப்போகுது. இப்போ எனக்கு வந்து நீ ஒரு நல்ல பிரசன்டா கொடுக்கணும். இது வந்து நல்லா இருந்தா எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். இந்த மாதிரி ஓ மேலேயும் உன்னோட ஃபேமிலி மேலேயும் எந்த விதமான ஆபத்தையும் அவங்க போடக்கூடாது. அந்த கோவம் அது வந்து இருக்கவே கூடாதுன்னு. அதுக்காக அவன் நல்லா யோசிக்கிறான் என்ன கொடுக்கலான்னு. அங்க அந்த பொண்ணு சொல்லிடுறா, மாதிரி ஜுவல்ஸை வச்சுலாம் என்னை இம்ப்ரெஸே பண்ண முடியாதுன்னு. அதனால அவன் யோசிப்பானா. பிரிமுலாவும் அங்க ஐடியாவை கொடுக்குறா. சிம்பிளாவே ஏதாச்சும் கொடுங்க. என்ன, நானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் நிறைய வாட்டி. அதாவது ஆக்ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க கொடுக்குற ஒரு விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு கொடுங்க. அதே மாதிரி அவன் யோசிச்சு ஒரு விஷயத்த அதுல இருந்து சமன் பண்றான். அது ஒரு நெக்லஸ் தான். அது பேர்லால உருவாயிருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒரே கலர்ல இத்தனை இருக்கு. இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இதனாலேயே அவனுக்கு அக்ரிமெண்ட்டும் கிடைக்குது. அங்க இதுக்கப்புறமும் அவனுக்கு பிரச்சனை வராது. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். என்னோட வாழ்க்கையும் இதே மாதிரி நார்மலா போனாலே போதும். அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆறாவதா அது நம்ம பிரின்சஸோட அம்மா கரையோட
கெனிச்சியோட ஆறா தான். இது லெசர் டிராகனை விடவும் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏய் கெனிச்சி, சொல்லுங்க மேஜஸ்டி. அதுவா, நீ அவளுக்கு ஒண்டிதான் கிஃப்ட கொடுத்த, எனக்கு வந்து நீ கொடுக்கலையே. ஏன்னா என்னோட பொந்த நாளும் இப்போ வரப்போகுது, அதுக்காக எனக்கும் நீ கிஃப்ட கொடுக்கணும். அதுக்காக கெனிச்சி அங்க திரும்பவும் இன்னொன்னு சமன் பண்றான். அதுவும் அங்க வேற லெவல்ல இருக்கா. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த மாதிரி விஷயம் இந்த உலகத்துல எக்ஸிஸ்டே ஆகாது. கெனிச்சி, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஆனா இதை என்னால அப்படியே வாங்கிக்க முடியாது. இந்த கெனிச்சி, என்னோட ரூமுக்கான சாவி இது. வா, என்னோட ரூமுக்கு வரியா? ஏன்னா நான் வந்து என்னோட பாடியை உனக்கு ஆஃபர் பண்றேன். என்ன இவங்க யோசிக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்க ஒரு நோபல்ஸும் இந்த மாதிரி தானா? இதுக்கு முன்னாடி அவன் வேற ஒரு நோபல் கேனன்னு ஒரு பொம்பளைய சந்திச்சிருப்பான். அதாங்க 10வது எபிசோட்ல கூட நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்தி இருக்குமே, அதுதான். இதுவும் இதே மாதிரி தான். இந்த உலகத்துல இருக்கிற பணக்கார பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் போல. ஏதாச்சும் ரொம்ப அபூர்வமா பாத்துட்டாலோ இல்ல கடைச்சிட்டாலோ காசை வச்சு ரீபே பண்ண முடியுதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்த வச்சு ரீபே பண்றாங்க. நான் கிங் முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது சரிதானு கெனிச்சி யோசிப்பானா. அந்த பிரின்சஸும் வந்து கத்த ஆரம்பிக்க கெனிச்சி அவங்க சப்போர்ட்டுக்கு வரான். சரி, எனக்கு வந்து இங்க ஏதாச்சும் பர்னிச்சர் இருக்கா, அதை வந்து காட்ட முடியுமா? அதுவே எனக்கு போதும். அங்க போய் பார்த்தா ஒன்னோட விலைலாம் சும்மா பங்கமா இருக்கு. எல்லாமே லட்சத்துல போகுது, அதெல்லாம் மில்லியன்ல கூட போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டிக் பீஸா இருக்கு எல்லாமே இங்க. கெனிச்சி, இதையும் உன்னால ஏத்துக்க முடியுமா? ஏன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய விஷயம் ஞாபகம் வரும். இது கொடுமையான நாள், அது எல்லாமே எனக்கு சடனா மெமரியா வருது. அதையும் அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். இதை பார்த்து ராணி ரொம்ப ஆச்சரியமா வராங்க. எதிர்பார்க்கல இது ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு. நீ வெளியில போகும்போது அப்படியே என்னையும் கொண்டு போனா நல்லா இருக்கும் அம்மா அப்படின்னு பிரின்சஸ் அவங்க கத்துறாங்க. நான் எதிர்பார்க்கல. இப்ப நான் பாக்குற ஒரு விஷயமும் மியூசியம்ல என்னால பார்க்க முடியும் என்னோட பழைய உலகத்துல. இதே மாதிரி அவங்க போறாங்க. அந்த கர்ஸ்டான அந்த பொருளையும் அவங்க பாக்குறாங்க. வந்து ஒரு கர்ஸ்டான பொருள், இதை வந்து எனக்கு ஒரு நோபல் தான் அனுப்பி வச்சான். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான். அக்கோர்ஸ் எனக்கு கொல்றதுக்கு தான் இப்படி பண்ணான். ஆனா பாவம், அவன் வந்து இப்போ உயிரோட இல்ல. ஏன்னா அவன் டிராகனோட பிரெத்தால இறந்து போயிட்டான். ஆமா, இதை நீங்க தான் பண்ணீங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அது கோ இன்சிடென்ட் தான். அப்புறம் தான் நம்ம கெனிச்சிக்கு புரியாவது. இவங்க சொல்றபடி பார்த்தா எல்லாத்தையுமே பண்ணது அங்க தூகுலம்ல இருந்த அந்த ஆளுங்க. இதுக்கு முன்னாடி ஷாகான ஒத்துந்திருப்பான்ல, அவங்கலாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. என்ன, நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுருக்கான். அதுக்கு நன்றி சொல்லணும்னா உனக்கு தான் நாங்க சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம அனுமதி கிட்ட அவங்க ஸ்பெல்ல பத்தி கேக்குறாங்க. எப்படி நீ இதெல்லாம் கத்துக்கின? அது தெரியல, அந்த கிரிமோல இருந்தது அப்படியே நான் கத்துக்கினேன். ஆனா நான் அவளுக்கும் அதை லேர்ன் பண்ணல. அப்புறம் தான் அந்த புக்கை வாங்கி பாக்குறாங்க. அங்க அவங்க அம்மாவை பத்தி கேட்டா அவளுக்கும் தெரியல யாருன்னு. ஏன்னா அவங்க எந்த போயிட்டாங்களாம். அந்த புக்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், இது வந்து என்னோட பொண்ணா இருக்கிற அனுமனி, அவளுக்கு போய் சேரணும், அவளுக்காகவே இதை வந்து நான் விட்டு போயிருக்கேன். இப்பதான் அவங்களுக்கு விஷயமா புரியுது ஏன் இப்படி இவளால கத்துக்க முடியுதுன்னு. அதனால கண்டிப்பா நம்ம திரும்பவும் சந்திக்கலாம், நம்ம அப்போ மீட் பண்ணலாம். அப்புறம் அங்க ஒரு ரிவார்டா இவனுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் கிடைக்குது. அதே மாதிரி அவனுக்கு நோபிலிட்டிக்கான சில பல பங்கும் கிடைக்குது. அதே மாதிரி அங்க வேன்ல அங்க போறான். வேனை நான் எதுக்கு வாங்கினேன்னு நீங்க கேட்கலாம். என் கூட இந்த லிலித் மெயிலன் அந்த மெய்டு பொண்ணும் வந்திருக்கா. அது பொண்ணுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆன்டி தான். இது வந்து எவ்வளவு கேட்டாங்க. கிங் வந்தா நான் அலோவே பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ஆட பிடிக்க ஆரம்பிச்சாங்களா. இதெல்லாம் கிங் ஒத்துக்கல. ஆனா கடைசியில எப்படி ஒத்துக்கல, நான் ராயல் பேலஸை விட்டு போயிடுவேன்னு சொல்ல அவருக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கினாரு. அதே மாதிரி மெயிலனை நான் எதுக்கு கொண்டு போறேன் நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு அந்த நைட்டை மறக்க முடியல, அதனாலதான் நான் கொண்டு போறேன். நான் பார்த்தாலே அவங்க வந்து வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங்ல மீட் பண்ணிருப்பாங்களே, அவனை மீட் பண்றாங்க. விஷயத்த சொல்ல அவன் வந்து இப்போ ஒரு நோபலா மாறிட்டால. கேட்டு அவன் ஆடி போறான். ஆனா கெனிச்சி சொல்றான், நீ வந்து என்ன நார்மலாவே ட்ரீட் பண்ணலாம். இதே மாதிரி அவங்களோட ஜேர்னி ஆரம்பிக்குது. அயன் பீஸ்டோட இருக்கிற நம்ம மேஜிக் கெனிச்சி நினைச்ச மாதிரி அவனோட ஸ்லோவான வாழ்க்கை அது இப்படிதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கடைசியா அடுத்த சீசனுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. லிலித் எல்லாருமே அங்க ஒன்னா சாப்பிடும் போதே மயனிஸ் அவங்க தடவாங்களா. அப்போதான் நம்ம கெனிச்சிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். மயனிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு, இதை வேற இந்த உலகத்துல எவனொத்த கண்டுபிடிச்சால. அவனும் நம்ம கெனிச்சி மாத்தா வேற உலகத்துல இருந்து வந்திருப்பான். ஆனா கெனிச்சி இன்னமும் மீட் பண்ணல. அது என்ன விஷயம் நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல பார்க்கலாம். ஏன்னா என்னால அவனை மீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளை காட்டுறாங்க, ஆனா அவனோட முகத்தை காட்டல. அப்படியே உங்க சஸ்பென்ஸோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. இங்கேயே இந்த சீசனும் முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆளோட ஹேரம் வந்து இன்னமும் முடியல. சோ பார்க்கலாம் சீசன் 2ல என்ன ஆகுதுன்னு. சீசன் 2 கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீசன் 2க்கான ஒரு சின்ன விஷயத்த அவங்க காட்டியிருக்காங்க. பார்க்கலாம், அவங்க நினைச்சா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். வந்துச்சுன்னா நம்ம சேனல்லயே பார்க்கலாம். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனல்ல நிறையவே சீரிஸ் வந்து ஓடின்னு இருக்கு, நீங்க பார்க்கலையா அதையும் செக் அவுட் பண்ணுங்க. முக்கியமா பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட், பிரில்லியன்ட் ஹீலர், ஈவில் லார்டுன்னு ஒரு அனிமேவும் ஒன்று இருக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஒரு சில ரொமான்ஸ் அனிமேவும் ஒரு சில காமெடி அனிமேவும் ஓடின்னு இருக்கு, அதையும் செக் அவுட் பண்ணுங்க. அதுவும் நல்லா இருக்கும். நம்மளோட தேர்ட் சேனல்ல ரொமான்ஸ் அனிமே ஒன்று இருக்கு, அனிமே பாய் 3.0. இதுவும் நம்ம சேனல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை புது அனிமே இல்ல ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.